ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ வெயிட்டேஜ் அப்படிங்கிறது பார்ப்போம். ஜென்ரல் அவேர்னஸ்க்கு மொத்தம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 20. இதில் ஒவ்வொன்றா பிரிச்சிருக்காங்க. ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, இந்தியன் பொலிட்டி, எக்கனாமி, சயின்ஸு, ஜென்ரல் நாலேஜ், கரண்ட் அஃபேர்ஸ், இப்படி ஒவ்வொரு இதுக்கும் பிரித்து நம்பர் ஆஃப் மார்க்ஸ் ஒவ்வொன்றும் கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜ் இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லி. இதில் ஜென்ரல் நாலேஜுக்கு வந்து 10% அளவுக்கு இருக்கும். அடுத்தது லாஜிக்கல் ரீசனிங், அதில் 13 கொஸ்டின்ஸ் இருக்கும். லாஜிக்கல் ரீசனிங்கில் அதில் தான் வந்து அனலாகி அண்ட் கிளாசிஃபிகேஷன், அப்புறம் சீரீஸ், கோடிங் அண்ட் டீகோடிங், பிளட் ரிலேஷன்ஸ், டைரக்ஷன்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ், ஆர்டர் அண்ட் ரேங்கிங், இதெல்லாம் இருக்குது. இதில் ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த இது முடிச்சுட்டு கோடிங், டீகோடிங், பிளட் ரிலேஷன்ஸ் முடிச்சுட்டு அடுத்தது நியூமரிக்கல் எபிலிட்டிக்கு வந்துடலாம். அதில் வந்து 17 கொஸ்டின்ஸ் வரும் நியூமரிக்கல் எபிலிட்டியில். இந்த பேஜை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ்னு இருக்கும். மொத்தம் 50 கொஸ்டின், 1 மணி நேரம். ஒரு கொஸ்டினுக்கு 5 மார்க்கு, நெகட்டிவ் மார்க்கு 1 இருக்கும். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள்.